அம்மா அண்ணன் எங்க? ம் இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டான்? அண்ணா ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பேர் சங்கர். எனக்கு அம்மாவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அப்பா இல்லாததுனால ஆட்டோ ஓட்டி தான் நான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். நான் ஒரு கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். டேய், சாமி கும்பிடும்போது எங்கடா போன? சும்மா அப்படியே. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமியை கும்பிடுவா. அண்ணா ஃபோன். அண்ணா போன்ல யாரு? ச்சே, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சார்ஜ் வேற இல்ல. இந்தம்மா, எடுத்துட்டு போய் சார்ஜ்ல போடு. ஒரு புது ஃபோன் வாங்க கூடாதாண்ணா? வாங்கலாமா, புது போன் வாங்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா பணம் இல்லையே. எப்ப பார்த்தாலும் உனக்கு பணம் தான் முக்கியம். இந்த காலத்துல பணம் தாமா முக்கியம். உன் கல்யாணத்துக்கு வேற பணம் சேர்க்கணும்ல. அதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு. எனக்குன்னு எங்க இருந்தா வராங்களோ? நாளைக்கு நீ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வா. ம், அங்க நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சரிங்கண்ணா. ம். டேய், இந்த அடியை வரான் பாத்தியா? இப்ப என்ன பண்றான்னு பாரு. எங்க ஜிமிக்கி கமல் எங்க சென் கொண்டுட்டு போய் எங்க ஜிமிக்கி கமல் என்னப்பா அதையே போட்டோம். டேய், இவன் யார் தண்ணி எடுத்து வச்சாலும் இவன் ஜட்டியை துவைக்கிறானா? இன்னைக்கு பாரு, இவனை நான் துவைக்கிறேன். ஜட்டியை துவைக்க போறேன். இருடி. நீ பல்லு வளர்க்காத, நான் ஜட்டி துவைக்கணும். ஜட்டி துவைக்க உனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி எல்லாம் போச்சு. இப்ப நான் எப்படி என் ஜட்டியை துவைப்பேன்? பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், சும்மா தமாசு. நீ போ. சரி சரி, நல்ல தமாசு. வா 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 தரியா, வாடா இன்னைக்கு. டெய்லியும் பேப்பரை திறந்தாலே போதும், கொலை கொள்ளை கள்ளக்காதல்னு. டிவி ஆன் பண்ணாலும் கள்ளக்காதலை பத்தின விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. போலாமா? போலாங்க. டேய் ரவி, ஆ, பக்கமா தூரமா? அது வந்து கோயம்பேடு போகணும். போலாங்க. என்னாச்சுடா? அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது. நேத்து காலையில அவன் ஆட்டோல ஒரு பொண்ணு ஏறிச்சு. லாட்ஜுக்கு போகணும். எந்த லாஜி? ஐயையோ, சங்கர் பார்த்துட்டானே. ஒரே அடி.
எங்க போனா இவ? லட்சுமி, எழுந்துட்டீங்களா? இனி அவ்வளவுதான், நிம்மதியே போச்சு. லட்சுமி, ம் முள்ள எங்க போனா? லட்சுமி, கத்தாதீங்க, எனக்கு காது கேக்குது. கத்துறது காதுல விழுகலையா? பொழுது விடிஞ்சா நான் பேசுறது காதுல விழாது. ஆனா நைட்ல நான் மூச்சு விட்டா கூட அப்படியே காதுல விழுந்துரும். ஆ, காலையில எங்க போனா அவ? உங்க தங்கச்சி பொண்ணு வந்தா அவ கூட கோயில் போயிட்டு வரேன்னு போயிருக்கா. யாரு? மீனாட்சியா? ஆமா, நல்ல வேளை பேராவது ஞாபகம் இருக்கே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேரை நீங்க சொல்லி நான் கேக்குறேன். அக்கா, அந்த மலர்குடி அண்ணனை கொத்திட்டு போயிடுவா போல இருக்கே. என்னது? மெதுவா போங்கன்னு சொன்ன. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணன் வீட்ல இருக்காரா, வெளியே போயிட்டாரா பாரு. அக்கா, வீட்டுக்கு வந்துருப்போக்கா. நீ சொல்லாம எனக்கு வர தெரியும். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ போய் அண்ணன் இருக்காரான்னு பாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. சரி, வரேன். ஐயோ, அக்கா சீக்கிரம். முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. அக்கா, அக்கா. ஐயோ, ஏய் ஏய், என்ன பண்ற பாரு. பாருடி பாருடி உங்க அண்ணன் அழக. என்னடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ சிரிக்கிற? பாருங்க அத்தை. என்ன இதெல்லாம்? ஏய் வேணாம். ஏய் ஏய் வா வா, என் பின்னாடியே வா. என்ன இங்க? இல்லப்பா. இதான் கோயிலா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஆட்டோக்கார வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு. கடவுளே, என் மகனோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. அவன் எப்பவும் சந்தோஷமா சிரிச்ச மாதிரியே இருக்கணும், நல்லா இருக்கணும். கடவுளே, அவன் பரீட்சை நல்லபடியா எழுதணும்.
ஜான் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. கையில பட்டுக்கிட்டுட போதுப்பா. ஆ ஆ, சரிம்மா சரிம்மா. கொஞ்சம் பார்த்து செய்யி. ஆ எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. அம்மா. அம்மா, கொஞ்ச நேரத்தில் கஞ்சி ரெடி ஆயிரும். குடிச்சா சரியாயிடுமா? சரிடா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிம்மா. ஆ. ஆ. அம்மா. நீ சாப்பிட்டியாப்பா? டேய், சங்கர் எங்கடா? எங்கேயோ எக்ஸாம் எழுத போறேன்னா எங்கன்னு தெரியலம்மா. உன்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டானே. இல்லைம்மா, நிஜமாவே தெரியாது. சரி சரி, இன்னைக்கு தானே உங்களை டாக்டர் வர சொன்னாரு. பரவாயில்ல, நாளைக்கு போனா போதும். உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? என்னம்மா, ஏன் இப்படி பேசுற? கண்டிப்பா நாம இன்னைக்கு போறோம். நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறேன். ஆமா ஆமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்தா அவ்வளவுதான். செல்லும் சர்வீஸ் பண்ண முடியாது, வேலைக்கும் போக முடியாது. வீட்டிலேயே சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அம்மா, கொஞ்ச நேரத்துல போயிடலாமா? ஒன்றும் இல்லடா, இப்ப நல்லா தான் இருக்கு. நீ அப்படிதான் சொல்லுவ. ஹலோ, ரேவதி ஹாஸ்பிட்டல். கணேஷ், என்னடா ஆச்சு? ஜான் அம்மாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன். நாளைக்கே ஆப்ரேஷனா? எவ்வளவு பணம் செலவாகுமா? 1,00,000 ரூபாய்டா. உன்னதான் ஜான் அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. சங்கரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்கடா. ஜான் எங்க இருக்கான்? அங்கதான் இருக்கான். டாக்டர் எப்படி இருக்காங்க? அர்ஜென்ட்டா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பணத்தை ரெடி பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். 6 மாசம் முடிஞ்சது.
ஆட்டோவுக்கும் டியூ கட்டலை. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இத்தனை நாள் கேட்காம இருந்தேன். இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன்னு 2 லட்ச ரூபா வந்து கேட்குறீங்க. இப்போ எதை நம்பி நான் கொடுக்குறது? இப்போ நான் பணம் கொடுத்தா எப்படி எனக்கு திருப்பி கொடுப்பா? இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு சார் இவங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அதை விற்று கொடுங்க. நீங்கள் எனக்கு எந்த பணமும் தர வேண்டாம். அதில் வர்ற கமிஷனை நீங்களே எடுத்துக்கங்க. உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனை பண்ணி முடிங்க. இப்போ நீங்கள் கிளம்புங்க. என்னண்ணா பெரிய சவாரி, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே தரலண்ணா. அழுகுறானு நான் காசு கொடுக்குறதுக்கு. டேய் சங்கர் வந்துட்டான்டா. என்னடா வாடா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா. முஸ்தபா, நான் சொன்னது என்னாச்சு? அந்த நம்பர் நோட் பண்ணிக்க. 98411749997. லேண்ட் விஷயமா செட்டியார் கிட்ட பேசிட்டல? நான் அதெல்லாம் பேசிட்டேன், நீ ஒரு தடவை பேசிடு. என்ன விஷயம்னா? ஒரு லேண்ட் மேட்டர்டா. ஓ அப்படியா? ச்சே, யாரு கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. இப்போ என்ன பண்றது? ஒரு பெரிய லேண்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த வாரம் தான் கொடுக்கறதா சொன்னாங்க. அதை இப்ப கேட்டு பார்க்கலாம். டேய் மச்சி, உன் ஃபோனை கொடுறா. இந்தா பேசு. ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம் என்ன சொல்றாரு. சரிடா. செட்டியார், நான் சங்கர் பேசுறேன். சங்கர், பார்க்கலாம். இன்னைக்கு பிஸியா இருக்கேன், நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் சங்கர், அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கமிஷன் 2.5 தானே சொன்னேன். அது கொஞ்சம் அதிகம்தான். அந்த இடத்தோட மதிப்பு இப்ப பல கோடிக்கு போகும் செட்டியார். அதுக்கு என்ன இப்போ? அது மட்டும் இல்ல, இந்த இடத்த நிறைய பேர் கேக்குறாங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக தான். இந்த சங்கர் வாக்கு கொடுத்தான்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். அடேங்கப்பா, நீ பெரிய ஆள்ரா. நாளைக்கு சாயங்காலம் நீ கேட்ட மாதிரியே புரோக்கர் அட்வான்ஸா 1 கோடி தரேன். போதுமா? நான் தான் சொன்னேன்ல, கடவுள் நமக்காக இருக்காருன்னு. தேங்க்ஸ்டா மச்சி, தேங்க்ஸ்டா. அடேங்கப்பா, இந்த இடத்துல பில்டிங் கட்டினோம்னா நாம எதிர்பார்த்த லாபத்தை அள்ளலாம். நல்லா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. போன்ல ஏதோ ஐடியா சொன்னியே, இப்ப சொல்லு. இன்னொரு தரம் கேக்குறேன். சார், இங்க பிளாட் கட்டினீங்கன்னா 1800 வீடுகள் வரைக்கும் கட்டலாம். பக்கத்துல 4 ஹவுசிங் யூனிட்ஸ் இருக்கு. எல்லார்கிட்டயும் வெஹிக்கிள்ஸும் இருக்கும். அவங்க ஷாப்பிங் பண்றதுக்கும் சினிமா பார்க்கறதுக்கும் டவுனுக்கு போறதுக்கு பதிலா நாம இந்த இடத்துலயே
சூப்பர் மார்க்கெட்டு, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர், சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க்கு, இதெல்லாம் வந்தா இந்த இடத்தோட வேல்யூவே மாறிடும். என்ன தலைவா இதெல்லாம் கட்ட போறீங்களா? சபா சங்கர், சூப்பர். உன்னோட நாலேஜுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தோணுச்சு? இதுக்கெல்லாம் மூளை இருந்தா போதாதா? இந்த இடத்த டெவலப் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஐடியாவை நான் சொன்னேன். ம், இந்த சின்ன வயசுல இவ்வளோ நாலேஜா? சரி பட்டுமா சங்கர்? டேய் வாங்கடா. டேய் சங்கர், இங்க வா. இந்த இதை வச்சு தேங்க்யூ சார். அப்புறம் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லிடு. ஓகே சார். ம், சரி பார்க்கலாம். மலரே, மலரே, இன்னும் என்னடி தூக்கம்? வேளைக்கு ஒழுங்கா சாப்பிட்டா தானே நல்லது. உனக்கு வர புருஷன் உன் அப்பா மாதிரி இருந்தா வாழ்க்கையே வீணா போயிடும். எழுந்துரு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் உன் அப்பன் கொடுக்கற செல்லம். இப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இவ கல்யாணம் ஆகி போற இடத்துல இவளுக்கு பதிலா நானா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். எதை சொன்னாலும் கேட்கறது இல்ல. எடுறி கைய. நீ லாயர் தாண்டி, நான் ஒத்துக்கிறேன். புருஷனுக்கு சமைச்சு போடவும் தெரிஞ்சிருக்கணும். எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதானா? வேற பேசவே மாட்டியா? அப்ப உனக்கு கல்யாணம் வேண்டாமா? அப்படி சொல்லல. பின்ன வேற எப்படி? இத உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு. என்னடா அம்மா ரொம்ப திட்டுறாங்களா? டிவி பார்க்கறதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா. முக்கிய செய்திகள். நேற்றிரவு நடந்த வாகன பரிசோதனையின் போது ஒரு காரில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவும் போதைப் பொருளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் செட்டியார் என்ற ஒரு மிகப்பெரிய வியாபாரிக்கு தொடர்பு இருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து செட்டியார் தலைமறைவாகிவிட்டார். விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. விசாரணையில் இன்னும் பல புள்ளிகளுக்கு தொடர்புள்ளதாகவும் போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் தகவல் அறியறு. கரெக்டா கட் பண்ணிட்டான். நீங்க வந்தீங்க, கரண்ட் போயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா உன்னை ஏன்டா கூப்பிடுறேன்? எங்க போறனா? கேரளாவிலையா தமிழ்நாட்டிலையா? டேய் 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 டேய், இங்கதான்டா, சென்னையில தான். அதுவும் என் கண்ணு முன்னாடி தூக்கணும். ஃபைனான்சியர் வேல்முருகன், அவனை தான் நீ போடணும். ஹோட்டலா செட்டியார்? நீ இப்ப எங்க இருக்க? கொச்சின்ல ஒரு வேலை வந்திருக்கு. முக்கியமான விஐபி. ஏய் சீக்கிரமா வாடா. ஓகே செட்டியார். முல்லை, கண்ணா அப்பாக்கு டீ கொண்டு வா. முல்ல, பாதி ராத்திரி ஆனாலும் அப்பனும் மகளும் தூங்க மாட்டீங்க. அவர் எழுந்து வந்துட்டாரு, உன்னை இன்னும் ஆளை காணோம். என்னம்மா? ம். கண்ணா, ம்? வர வர உனக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத கண்ணா, சொல்லிட்டேன். நீங்க ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நேரம் வரும்போது சொல்றேன்.
என்ன இங்க இதான் கோயிலா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஆட்டோக்கார வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு. அது வந்து நான் மீனாட்சி பார்க்க வந்தேன்ப்பா. சரி சரி, சீக்கிரமா மீனாட்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு எனக்கு. சரிப்பா, பாய்ப்பா. ம். சக்கரைக்கு தானே? ஆமா சாமி. நல்லா இருக்கு. எங்க அண்ணன் பேருக்கு இப்பயே நீ அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பேசாம சாமி கும்பிடுறீ. மீனா, உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அண்ணி அண்ணி நில்லுங்க. முதல்ல இந்த பொட்டை ஆட்டோல வைங்க. சரி சரி. எங்க அண்ணனுக்கு ஆட்டோ தான் முதல் பொண்டாட்டி. தெரியும். யாரங்க? நான் தான் டி மலர்கொடி. சூர்யா, நான் செட்டியாரு. என்ன செட்டியாரே, இந்த டைம்ல பிரச்சனையா என்ன? பிரச்சனையா இருக்கு. வேல்முருகன்ட்ட ஒரு பெரிய லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை மட்டும் நம்ம அபகரிச்சிட்டா 500 கோடிக்கு மேல நமக்கு லாபம். அதை விட முடியுமா? சரி, அந்த இடத்தை எப்படி நீ முடிக்க போற? வேல்முருகன் வேற நம்ம பார்ட்னரு. ஏய், என்கிட்ட சங்கர்னு ஒரு பையன் தான் வந்து அந்த லேண்டை காமிச்சான். அப்புறம் இப்போ அந்த வேல்முருகனால சங்கருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த சங்கரை வச்சு இந்த வேல்முருகனை போட்டா புரியுதுடா, உன் திட்டம் என்னன்னு புரியுது. வேல்முருகன் இருக்க இடத்துக்கு சங்கரை வர வச்சு வேல்முருகனை போட்டு தள்ளிட்டு சங்கர் மேல பழைய போட போறா, அதானே? அது நாளைக்கே நடக்கிற மாதிரி பண்றேன். டேய், ஆனா அதுல நீ மாட்டிக்காத. அதுக்கு தான் மதுரை சிங்கத்துறைக்கிட்ட பக்காவா பிளான் பண்ணி சொல்லிட்டேன். அவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். டேய், உங்க ஊர்ல இருக்க எஸ்ஐ ராமலிங்கம் நம்மால் தான். அவனை கூட வச்சுட்டு எல்லா வேலையும் செய். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தாண்டா அந்த எஸ்ஐ உங்க ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சேன். எதுக்கும் உஷாரா இருந்துக்க. சூர்யா, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயமா எஸ்ஐ கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லடா, பார்ட்னர்ஸ் ஆகும்போது ஒரு மாலை கூட போட முடியாம போகுது. அதை நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன? அந்த வேல்முருகன் போட்டோ தான் உங்ககிட்ட இருக்குல்ல, ஃப்ரேம் பண்ணி பொட்டு வச்சு மாலை போட்டு தினமும் பார்த்துக்கோ. ச்சே, கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட தேடும் போது கிடைக்காது. கடவுளே, கிடைக்க வச்சுட்டேன். இதுதான் அவனோட ஃபைல். என்னப்பா, செட்டியாரை பார்த்தா இவ்ளோ பயமா? நல்லா கேட்டப்போ அவனோட பார்ட்னரை சேர்ந்ததுக்கு நான் கஷ்டப்படுறேன். முருகா, என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். 1 கோடி 2 கோடி இல்ல, 5 கோடி ரூபா வாங்கியிருக்கான். அந்த செட்டியார் அப்படியே ஏமாத்திட்டான். 5 கோடியும் போச்சு. முருகா, அவனை லீகலா ஒண்ணும் பண்ண முடியாதா? லீகலா? அவனுக்கா? அவனுக்கு எந்த லீகல் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை தடுக்க எந்த சட்டத்தாலே முடியாது. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய ரவுடியா? இந்தா, இதை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா.
கனவாய் நீ வருவாய், கனவாய் நினவாய் நீ வருவாய், சலசல மொழுகி வரும் மயிலா குயிலா. இதயத்தில் துடிக்கும் ஒரு திடுந்தே. இதயம் வரை நிலைக்கும் வரை என்றாகுமே. கனவாய் நினைவாய் நீ வருவாய், நினைவாய் கனவாய் நீ வருவாய், சலசல முழுகி வரும் மயிலான் குயிலா. ஒரு நாளில் வந்தேன் பார்க்காமல் இருந்தேன், ஒரு நாளின் காதல் உன் மனவும் சேர்ந்தேன். ஒரு நாளில் வந்தேன் பார்க்காமல் இருந்தேன், ஒரு நாளின் காதல் உன் மனவும் சேர்ந்தேன். பூவா நீ ஒரு இலையா, நெஞ்சில் இசையாய் பறந்து வந்தே. காதல் நீ ஒரு குளிரா, இதயத்தில் துடிக்கும் ஒரு திடுந்தே. பாட்டும் இசையும் இணையும், இதயம் வரை நிலைக்கும் வரை என்றாகினே. கனவாய் நினைவாய் நீ வருவாய், நினைவாய் கனவாய் நீ வருவாய், சலசல முழுகி வரும் மயிலான் குயிலா. நினவாய் கனவாய் நீ வருவாய், கனவாய் நினவாய் நீ வருவாய், சலசல மொழுகி வரும் மயிலா குயிலா. என்ன உயிரா நினைச்சிட்டு இருக்கிற எங்க அம்மா, நான் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சி. இவங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்.
செய்திகள். சென்னை நகரில் நேற்றிரவு சில்லுபா என்பவர் கொலை செய்யப்பட்டார். இவர் போதைப் பொருள் கடத்தும் முக்கிய குற்றவாளி என்பது தெரிய வந்துள்ளது. மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கி கடத்தல் தொழிலில் ஈடுபடுத்துபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் போலீசாரால் தேடப்படும் மிக மே கமின் சார். எஸ் கமிங். சார் நம்ம ஏரியா ஃபுல்லா பார்க்கணும். Okay, முதல்ல sir. ஆட்டோ ஸ்டாண்ட். மூர்த்தி சார் எத்தனை வருஷம் ஆச்சு நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து? 6 இயர்ஸ் சார். சரி. ஏயா இங்க லேடி ஸ்டாஃப் யாரும் இல்லையா? இல்லை சார், நம்ம ஏரியாவில் புதுசாக மகளிர் காவல் நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். எல்லாரும் அங்கே போயிட்டாங்க சார். சரி. யோ டைம் என்னாச்சு? 10:35 ஆகுது சார். நாம முதல் வேலையா ஆட்டோவெல்லாம் சர்ச் பண்றோம். கிளம்பு சார். ஏய் அந்த எஸ்ஐ வர சொன்னியா? ஃபோன் பண்ணிட்டேயா? இதோ வந்துட்டாருங்கய்யா. என்ன செட்டியார், எதுக்கு வர சொன்னீங்க? என்னையா விஷயம் இருந்தா மட்டும்தான் என் வீட்டுக்கு வருவியா? என்ன செட்டியார் இப்படி சொல்றீங்க? நான் எஸ்ஐயா மட்டுமே இருக்குன்னு நினைச்சீங்களா? ஏய் இரியா, உன்னை எஸ்ஐ மட்டும் இல்ல, சிஐ, கமிஷனர், ஐஜி எல்லா ஸ்டேஜையும் முடிச்சு அப்புறம் ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் ஆக்குறேன். இதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு அரசியல்னாவே அலர்ஜி. அதெல்லாம் போட்டோம். அந்த சங்கர் இருக்கான்ல, அவன் மேல கொலை கேஸ போட்டு உள்ள வேல்முருகன் தான் உயிரோட இருக்கானே, பின்ன அவன் யாரை கொண்டுட்டான்னு உள்ள தள்ள. அந்த சில்லுபாயை கொண்டுட்டான்னு போய் கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டு, நான் பாத்துக்கிறேன். டே மாறி, எஸ்ஐக்கு ஒரு பெக்க ஊத்துறா. சரிங்கய்யா. செட்டியார், நான் டியூட்டில இருக்கேன், இப்ப வேணாம். ஆமா, பொல்லாத டியூட்டி. போயா. என்ன, நேத்து ராத்திரி சிலுபாய் இறந்துட்டானா? ஏன்டா காலங்காத்தால ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? என்னடா மச்சி, நைட்டு ரொம்ப வேலையா? சும்மா இருந்துச்சு. மாப்பிள்ள வெக்கத்தை பாரு. நம்பர் போகவே மாட்டேங்குதுடா. கூட நான் பண்றேன்.
ஆமா மச்சி. ஆமாண்ணே நீ சொல்றது சரிதான், நெட்வொர்க் பிஸியா தான் இருக்கு. என்ன லவர்ஸ்க்குலாம் வேற வேலையே இல்லையா? என்ன காமெடியா பண்ற? நம்ம ஏரியாவுல கொலை பண்ணிட்டாங்களான்டா. என்ன எவனோ கொண்டதுக்கு என்ன போட்டு அடிக்கிற? போடா முட்டா பயல. முதல்ல சங்கர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏய் இங்க வாடா. சார் யாரடா சங்கர்? இன்னும் வரல சார். என்னடா நீங்களாம் ஃப்ரெண்டா? ஒருத்த மூஞ்சும் சரியில்லை. நீங்களாம் என்ன பண்றீங்க? நாளைக்கு காலைல ஸ்டேஷனுக்கு வாங்க, லைசன்ஸும் பேட்சும் எடுத்துக்கிட்டு. சரி சார். ரெடியா வண்டியா? என்னடா சொன்னாரு? பேட்ச் எடுத்துக்கிட்டு காலைல ஸ்டேஷனுக்கு வர சொல்றான்டா. ஆமாண்டா, இப்போ வந்த எஸ்ஐ பண வசூலிக்க கூப்பிடுறான். ஏய் நாளைக்கு தானே வர சொன்னா, அங்க போய் பாத்துக்கலாம்டா. போலாம்டா. ஹலோ அம்மா, நான் பாஸ்கர் பேசுறேம்மா. பாஸ்கரா, என்னப்பா? ஆமாம்மா, சங்கர் தேடி போலீஸ் வந்தாங்க. ஆ? அங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சங்கர் எங்கன்னு சொல்லாதீங்கம்மா. எது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்லப்பா, சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம்மா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இது என்ன விலை? 20 ரூபா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. சரிக்கா. வாங்கம்மா, உங்க பையன் சங்கர் 2-3 நாளா ஆளக்கானா? அவன் பரீட்சை எழுத ஊருக்கு போயிருக்கான். இன்னும் 2 நாள்ல வந்துருவான். என்னடா முறைக்கிற? சார் காசு கொடுங்க சார். போடா. அவங்கள்ட்ட என்ன பேசிட்டு இருந்த? உன் பையன் தானே சங்கர்? ஆமா சார். அவன் இப்ப எங்க இருக்கான்? தெரியாது சார். போய் சொல்றியா? எனக்கு தெரியாது சார். சொல்லுடி. எங்கிட்டயே தெரியாதுன்னு நடிக்கிறியா? மரியாதையா சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? சங்கர் எங்கடி? சொல்ல போறியா இல்லையா? உன் மகன் எங்க? தெரியாது. சொல்லு, அவன் எங்க இருக்கான்? தெரியாது சார். சொல்ல போறியா இல்லையா? உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். தெரியாது. எங்கிட்டயா இருந்து நாடகம் பார்த்தியா? ஒழுங்கா சொல்லுடி. இல்ல என் கையாலே அடி வாங்கி செத்துருவேன். தெரியாது சார். சொல்லுடி. சார் விடுங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? என்னடா சார்? யாரா? வேண்டாம். நீ யாரா? நான் சங்கரோட ஃப்ரெண்ட் சார். சங்கர் ஃப்ரெண்டா? ஆமா சார். அப்ப நீ வா. சார், வாடா. சார், அவரை விட்டுடுங்க சார். ஏறு. சார், ஏறுடா உள்ள. ஓ சார் சார், நம்ம கை வைக்கிறீங்க. சார் அவரை சொன்னா விட்டுடுங்க கேளுங்க சார். சார். விடுங்க சார். என்ன? சார் ப்ளீஸ் விடுங்க சார். சங்கர் வந்ததுக்கு அப்புறம் மீனா, அம்மா வந்தோன்னு சொல்லு. 3 மணிக்கு இன்னைக்கு ஜானோட அம்மாவுக்கு ஆபரேஷன். சரிண்ணா, சரியா? அம்மா வாங்க. நீ பத்திரமா இருமா. சரிண்ணா.
வா ஓரங்கட்டு லெஃப்ட் வா லெஃப்ட் வா அங்கே போய் நிப்பாட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கு அதாக்கா இந்த அப்படி யோ அடுத்தால கூப்பிடியா ஓ யோ இந்த பக்கம் பாரியா ஒரு ஆட்டோ விடக்கூடாது எல்லாத்தையும் செக் பண்ணணும் கஞ்சா கருப்பு எல்லாம் அவனுங்கிட்ட தான் இருக்கும் ஓகே சார் ச்சே இன்னைக்கு பொழப்பே போச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்துறா. ஓ சங்கரு ஆடாடே ஆட்டோக்காரனுங்களே அதிகம் படிச்ச திமிரு இல்ல என்னடா முறைக்கிற? யோ இங்க வாயா சார். சங்கர் சாருக்கு ஒரு சல்யூட் போறேன். இவன் போட்டிருக்கிறதும் காக்கி சட்டை தானே. வெளியே வாடா, நான் சல்யூட் போடுறேன். காலரை விடுங்க சார், வண்டியை ஓரம் கட்டுறேன். ஏய் வண்டியோட பேப்பர் எடுத்துட்டு வா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. இந்தாங்க ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் பேப்பர். என்னடா இந்த வருஷம் இன்சூரன்ஸ் போடல? இன்சூரன்ஸ் போட மாமனாரா வருவான். முடிஞ்சு 2 நாள் தான் சார் ஆச்சு. நாளைக்கே கட்டிடுறேன் சார். அப்படியா? ஓ அப்படியா? பணம் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களை அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இங்க வந்து 200 தடவை தோப்புக்காரன்னு போடுறா, நான் பார்க்கணும். என்ன மூர்த்தி, கண்ணில் ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்ல சார். அப்புறம் ஏன் கண்ணடிக்கிற? அது வந்து சார். ஏய் நீ போடுறா. 1 2 யோ பீடா குடியா. உன்னதாண்டா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். மாட்டினல்ல 6 7 8 9 10. நல்லா போடுறான் என் தோப்பு காரணம். என்னயா வேடிக்கை பாக்குறியா? சாரி சார். 17 போதும், லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. வண்டி அடியா. எங்கம்மா போகணும்? நாங்க கோடம்பாக்கம் போகணும். ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஆட்டோ வராதுமா? ஏன் இந்த ஏரியாலே உங்களுக்கு கிடைக்காதுமா? ஐயோ ஏற்கனவே டைம் வேற ஆயிடுச்சு. 10 மணிக்கு எக்ஸாம்மா. நீங்க கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குமா, அங்க போனீங்கன்னா ஆட்டோ அங்க கிடைக்கும். போனா அங்க போங்க. கிடைக்குமாண்ணா? என்னாச்சுன்னு தெரியல, எல்லா ஆட்டோவும் ஸ்டாண்ட்லயே கிடக்குது. நம்ம பசங்களை எவனையும் காணோம். டேய் ஜான், சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகனை கொலைகாரனை ஆக்கிட்டீங்களே. அம்மா என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா சங்கர் அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அம்மா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். சங்கரோட முறைப்பண்ண மலர்கொடி எனக்கு நல்லா தெரியும். அவ வக்கீலுக்கு பிடிச்சிருக்கா. நான் போன்ல பேசிக்கிறேன். அம்மா நீங்க பயப்படவே வேண்டாம். அழாதீங்கம்மா, நாங்க இருக்கோம். என் மகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கும்போது சங்கருக்கு எதுவும் ஆகாது. வாடா வண்டி எடுத்து போலாம். அப்ப வரோமா? அம்மா போயிட்டு வரோம்மா.
என்ன செட்டியாரு நல்லா இருக்கீங்களா? என்னையா நல்லா இருந்த உன்னையா கூப்பிடுறேன். யோ சங்கர் கிடைச்சானா இல்லையா? முதல்ல அதை சொல்லியா. செட்டியாரே, அவன் புலிகோகையில மாட்டிக்கிட்டான், தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் சரிதான், யாராவது காப்பாத்த வந்துட போறாங்க. நான் எஸ்ஐயா மட்டுமே இருக்குன்னு நினைச்சீங்களா? அவனை ஈஸியா நினைச்சிடாத, அவன் மோசமானவன் தெரியுதா? எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். வாய்ப்பு கிடைச்சா புலிகோகை கூட எலி வலையா மாறிடும். அதனால அவனை தீர்த்து கட்டிடு. சரி, ஐயா விட்டுடுங்க ஐயா, என் மக கொலைகாரன் இல்லையா, அவன் பாவையா, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா என் மகனை விட்டுடுங்க, விட்டுடுங்க. ஏய் யார கேட்டா உள்ள விட்டீங்க? ஏய் மூர்த்தி, கேட்டுக்கிற விட்டுடுங்க ஐயா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். எஸ் சார். சார் கமிஷனர் லைன்ல இருக்காரு. சார் 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 ஓகே சார். விட்டுடுங்க ஐயா. ஒத்துக்கடா. நீ ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேடா. என்னடா ராஸ்கல், நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? அவ்வளவு புத்திசாலித்தனமா சில்லுபாய கொன்னுட்ட? செட்டியாரும் நானும் நீ சில்லுபாய கொன்னுட்டேன்னு டிராமா எல்லாம் தான் பார்த்தானா நீ உண்மையிலே கொன்னுட்ட. எதுக்காக பண்ணனு நீ சொல்லாம உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. இன்ஸ்பெக்டர், கட்டு அவுத்து விட்டுட்டாடி, இப்படி கோழ மாதிரி அடிக்கிற. ஏய் என்னடா சொன்ன? உன்னை கட்ட அவுத்துட்டு அடிக்கணுமா? அது இல்லாம நான் கோலன்னு நிறைய சொல்றேன். கோலையோட அடி எப்படி இருக்குன்னு பாக்குறியா? பாருடா. ராமலிங்கம் சார், போய் அந்த பக்கம். மூர்த்தி, கட்ட அவுத்து விடு. என்ன யாரையும் காணோம்? அம்மா, அம்மா, வீடு பூட்டி இருக்கு. மீனாட்சி எங்க போனாங்கன்னு தெரியலையே. சார், சங்கர் எப்படி பெயில் எடுக்கிறது? பாயிண்ட் நம்பர் 1, சிட்டிக்குள்ள நைட்ல கூட்டமா சேர்ந்து செஞ்ச கொலை, ஐபிசி செக்ஷன் 143. பாயிண்ட் நம்பர் 2, இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை, ஐபிசி செக்ஷன் 120B.
ஆனால் இந்த கொலைக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வந்த ஒரு ஆள் என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு கொலையை பண்ணணும்? மலர்கொடி, ஆண்டி, மலர்கொடி, என் மகன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். ஐ எம் வெரி சாரி. திஸ் இஸ் எ மர்டர். அதனால கொலைகாரனை வெளியே விட முடியாது. கொலைகாரன் அடிக்க சட்டம் எதுவும் இருக்கா? கொலைகாரன்னு தெரிஞ்சும் லாக்அப்ல இப்படி போட்டு அடிச்சது சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி அடிக்கிறவங்க போலீஸ்காரன் கிடையாது, போலீஸ் ரவுடி தான். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது உங்க டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருந்தா உங்க டிபார்ட்மெண்ட் மானமே போயிடும். எல்லாம் சரிதாம்மா. அக்யூஸ்ட இந்த மாதிரி அடிச்சது தப்பு தான். ஆனா ஜாமீன் கொடுக்க முடியாது. மேலடுத்த உத்தரவு. நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. மலரு, சாரி ஆண்டி. யாரா நீ? சார், ஒரு விஷயம் சொல்லணும். சார், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் சார். என் பேர் ஜான். நான் தான் சிலுபாயை கொலை பண்ணேன். சார், அன்னைக்கு ஒரு நாள் இவ பேர் ஷாலினி. இவ ஒரு டான்ஸ் டீச்சர். நானும் இவளும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட தெரியாது. இவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. இவ ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துட்ருக்கா. இவளை பார்க்கறதுக்காகவே நான் அந்த ஹாஸ்டலுக்கு அடிக்கடி போவேன். நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். என்ன காமெடி பண்றியா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு. நான் இருக்கிறது லேடிஸ் ஹாஸ்டல். நக்கலு. காஃபி சாப்பிடலாமா? நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். சரி சரி, லெஃப்ட்ல போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போலாம். ஜான், என்ன? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாமே. எங்க? எங்கேயா? எங்க இல்ல, வேற எங்க? வேற எங்கேயாவது. பீச்சுக்கு போலாமா? வா உட்கார். சரி.
துள்ளுவதேன் துள்ளுவதேன் இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே துள்ளுவதேன் துள்ளுவதேன் இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே என் கனவில் நீ ஒரு கவிதையாயன் பாடலில் காற்றாய் வந்திடுவேன் நான் பாடும் போதும் கவிதையாயன் உயிரும் மனமும் நீதானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசும் நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசும் நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே காற்றாக வந்த நாள் உனக்காக காத்திருந்தேன் நீ போன காலம் நெஞ்சில் இடையானதே உனக்காக நான் இருந்தேன் என் சாசனி தானே எதிர்காலம் நீயும் நானும் சேர்ந்திருப்பே வாழ்கையில் ஒரு கவிதையாய் வரும் மாற்றத்தில் நினைக்கும் நினவே கனவே அறிந்ததும் புரிந்ததும் தெரிந்ததும் என்னுயிரே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசும் நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசும் நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே பூவாக இருந்த நாள் உனக்காக விரிஞ்சிருந்தேன் நீ போன காலம் குளிரில் இரையாகிறேன் உனக்காக நான் இருந்தேன் என் சாசனிதானே எதிர்காலம் நீயும் நானும் சேர்ந்திருப்பே கண்களில் ஒரு கவிதையாய் வரும் தூக்கத்தில் நினைக்கும் கனவே நினவே அறிந்ததும் புரிந்ததும் தெரிந்ததும் என்னுயிரே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே என் கனவில் நீ ஒரு கவிதையாயன் பாடலில் காற்றாய் வந்திடுவை நான் பாடும் போதை கவிதையாயன் உயிரும் மனரும் நீதானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே துள்ளுவதை துள்ளுவதை இளமை பேசு நீயும் ஒரு பூப்பெண் தானே ஒரு பூப்பெண் தானே போயிட்டு வரட்டா? See you. அவ போயிட்டு வரேன்னு சொல்றா, என் மனசு போகாதான்னு சொல்லுது.
பாய். ஓகே பாய். ஏய் தூக்குடா. ஏய் வாடி. என்ன பண்ற? விடுடா. இங்க வா. ஏய் என்னடி துள்ற? இங்க வா. விடுடா. ஏய் என்ன பண்ற நீ? நிறுத்துடா. நிறுத்துடா. ஏய் இந்த விஷயத்தை வெளியே சொன்ன இந்த வீடியோ நெட்ல வந்துரும். ஓடி. நான் கூப்பிடும் முதல்ல நீ வரணும். வர. உனக்கு யார் வேணும்? யார் நீ? உன்னை யார் உள்ள விட்டா? முதல்ல வெளியே போ. ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னையா வெளில போ சொல்ற? உன்னதான் சொல்றேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல வெளியே போ. என்னாச்சு உனக்கு? எதுவும் பேசாத. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. இது வரைக்கும் நீ இப்படி பேசுனது இல்லையே. உனக்கு என்னாச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. வெளியே போறியா இல்லையா? சாரி ஜோ, உனக்கு பொண்டாட்டியா வர தகுதி நான் இழந்துட்டேன். அதனாலதான் அப்படி பேசினேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்.
ரவி, என்ன மச்சான் காலையிலேயே ஜான் நேத்தில இருந்து வீட்டுக்கு போலையா? என்னது ஜான் வீட்டுக்கு போலையா? எனக்கு தெரியாது மச்சி. அப்புறம் அவன் எங்க போயிருப்பான்? அதானே நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சிக்னல் கட் ஆயிட்டே இருக்கு. பாஸ்கரும் கணேஷும் எங்க போனாங்க? செட்டியாரை பார்க்க போன சில்லு போய் இன்னும் வரலையடா. டேய் நான் அன்னைக்கே சொன்னேன்ல செட்டியார் நம்பர் இருந்தா சரக்க நம்மளே ஸ்ட்ரைட்டா வாங்கிடலான்னு. டேய் செட்டியார் நம்பர் கிடைச்சா மட்டும் நமக்கு சரக்கு கொடுத்துருவாரா? அதை தானடா அப்ப இருந்து சொல்றேன். சில்லு பாய் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏடிஎம் பேங்கை கொள்ளையடிக்கிறோம், பணத்தை அபேஸ் பண்றோம். பணம் இருந்தா எந்த சில்லு பாயும் வேணாம்டா, நாமளே சரக்கு வாங்கலாம். கொள்ளையடிக்க எங்கூட யாரா வரீங்க? நாங்க வரோம்டா. சூப்பர்டா மச்சி. ஏய் சங்கர் வந்துட்டான்டா. எங்கடா? வா வா வா. ஏய் வா மச்சி. என்ன சங்கர், ஜானை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தெரிஞ்சதா? போனாவது பண்ணானா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஏய் வாங்கடா. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு கடைசியா பீச்சுக்கு வந்தாங்க. நான் அங்கே ஃபுல் போதையில் இருந்தேன். என்னை சுற்றி என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அவங்க தான் என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. எவ்வளோ? ஜானண்ணே நுப்பாட்டுங்க. என்னடா? எனக்கு ஒரு ஃபோன் கிடைச்சது, அதை சர்வீஸ் பண்ணி தரீங்களா? சரி குட்ரா பார்க்கலாம். இந்தாங்கண்ணே. 2 நாள் ஆகும். பரவாயில்லண்ணே, பொறுமையா பண்ணுங்க. என்ன மாடலாக இருக்கும்? ஓ டச் மொபைல் தான். சரிண்ணே நான் கிளம்புறேன். ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எவளையும் பார்க்க பிடிக்கலடி. என்ன கொல்றடி. செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்க.
ஷாலினி ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற நான் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் இந்த செல்ஃபோன் வீடியோவை நான் பார்த்தேன். அந்த சில்லுபாய் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டான். இப்போ ஷாலினி என் கூட இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் என் ஷாலினி தான் என் கண்ணுக்கு முன்னாலும் வந்து நிற்கிறா. ஷாலினி இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் பழி வாங்க மாட்டேன். இப்போ நவத்துடா. டேய் மச்சி, நான் போறேன்டா. சரி போடா. டேய் நில்றா, எங்கடா போற? எனக்கு மனசு சரியில்லை, நான் கிளம்புறேன். போய் உட்கார்றா. மனசு சரியில்லையா? மனசு நீ யாரா? இப்ப நகத்திரம் பாரு. டேய் அதோ வரானுடா. மொபைல் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. யார்கிட்ட போய் கொடுக்கறது? ச்சே. இவ்வளோ டைட்டா இருக்கு. டேய் கணேஷ், பாட்டில கூட திறக்க தெரியாதா? குடு என்கிட்ட. கணேசாலே முல்ல வேப்பரா திறப்பான். தந்துட்டான் புடி மச்சி. அடே எங்க அப்பா, குடிக்க தெரியலனாலும் இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. டேய் நீ சரியான கேடிடா. அதெல்லாம் ஒரு மேஜிக். எப்படி அதை குடிக்கிறீங்க? மச்சி, சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போது தான் நரகமா இருக்கும். ஆரம்பிச்சிட்டா சொர்க்கத்துக்கே போலாம். அதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? தண்ணி யாரா ஊத்துவா? நீயே ஊத்திக்கடா. டேய் புலம்பாதடா. சரக்கு அடிச்சோடனே பொண்ணுங்களை பற்றி தான் பேசுவாங்களாமே. ஆனால் நம்மளுக்கு ஏன்டா தோணலை? தோணக்கூடாது. நாம் அதை தள்ளியே வச்சிடலாம்டா. சே குடி. இந்த மாதிரி எப்பவுமே குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் எப்படிடா கல்யாணங்கிறது நடக்கும்? அப்படி சொல்லு சங்கரு. அந்த முருகன் கல்யாணத்துலயும் இப்படித்தான் ஓவரா குடிச்சிட்டு புலம்பி தள்ளிட்டான். நானா? கம்மியா அடிச்சு தொலை, அவன் மேல வாமிட் எடுத்துறாத. மச்சி, அந்த சில்லுபாயையும் அவன் ஆளுங்களையும் சும்மா விடக்கூடாதுடா. என் சாலினியை கொண்டு அவங்கள உயிரோடவே விடக்கூடாதுடா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள கொல்லாம விடக்கூடாதுடா. அவங்களெல்லாம் சும்மா விட்டா நம்மளா ஆம்பளைகளே கிடையாதுடா. டேய் அந்த பசங்க எங்கடா இருக்கானுங்க? நான் வரும்போது அவங்கள பார்த்தேன். தியேட்டர்லாம் இருக்கானுங்க. தியேட்டர்ல இருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி கேளு. டேய் மணி, நான் முஸ்தபா பேசுறேன். தியேட்டர்ல சில்லுபாய் இருக்கானான்னு பாரு. டேய் பார்க்கிங்ல பைக் இருக்கான்னு பாரு. 5 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். வண்டி இருக்குல்ல? சரி ஓகே. முஸ்தபா, காக்கி சட்டையெல்லாம் கழட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. நானும் ரெடியா இருக்கேன். ½ அன் ஹவர்ல முஸ்தபா சொல்ற இடத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஃபாஸ்ட். எந்த இடம்?
தேட்டருக்கு பின்னாடி இருக்கிற 2 வீலர் பார்க்கிங்க்கு. டேய் ஆமாச்சி சீக்கிரம் கிளம்பலாம். வாடா டேய். கரெக்டா வரணும்னா ஸ்டடி சட்டை போடுறோம். அவங்கள மூடிக்காம விட கூடாதுடா. அம்மா இது வந்துடுறேம்மா. டேய் எங்கடா போற இந்த நேரத்துல? அம்மா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு அண்ணன் சுத்த போகுது. வாயை மூடு. உன் வேலையை பாரு. ஒழுங்கா படி. போ. படிப்பை தவிர மத்த எல்லாத்துலயும் நல்லா மூக்க வாங்கி கட்டிக்கிட்டியா? அவன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சங்கர் போலாமா? போலாம். இரு. பிளான் ஓகே இல்ல? சொல்லு மணி. படம் விட்டாச்சா? நாங்க வந்துடுறோம். வை. ஏய் பாக்குற கையெல்லாம் இது வேற டேய் விளையாடுற டைமாடா வாங்கடா. ஏய் குர்ரா. ஏய் குர்ரா. டேய் ஆட்டோக்காரனுங்கடா. சாலி நீ அடியேமா கொன்னுட்டியாடா ஒண்ணு. ஜான் எங்க? எங்கடா போன? சார் நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் சார். அதுக்கான எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு சார். மச்சி என்ன மன்னிச்சிடுறா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார்? எஸ் சார். சார் கமிஷனர் லைன்ல இருக்காரு. சார் ஆமாம் சார் இங்கே தான் இருக்கான். ஓ அப்படியா சார்?
ஓகே சார். தேங்க்யூ சார். இவனை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சங்கர். நம்ம ஊருக்கு நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சங்கர். நீ சாதிச்சிட்ட மச்சான். என் மகன் கலெக்டர் ஆயிட்டான். கலெக்டர் சார். சிலுபை இறந்ததுக்கப்புறம் அவனோட கூட்டாளிங்க போதைக்காக ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுட்டு செத்துக்கிட்டானுங்க. யாரா நீங்க? வாடா வா, ஓட வெளியே ஓடி அவன. ஏய் நில்றா, நில்லு. ஏய் துள்ளாதடா, நில்றா. என் தம்பியை கொண்டுட்டு தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? அது முடியாதுடா கண்ணா, முடியவே முடியாது. என் தம்பி போன இடத்துக்கே அனுப்புறேன். வாங்கடா.
ஜான் என்னாச்சு டேய் என்னாச்சு சொல்றா டேய் ஜான் வாடி. சங்கர், இப்போவாவது என் மக உள்ளைய கூட்டிட்டு போடா.